வணக்கம். இந்த வீடியோவை பாருங்க. எது ஒரு கிராமமே மண்ணெண்ணெயை ஊத்தி தீக்குளிக்க முயற்சி செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு உண்மை கதையை ஞாபகப்படுத்த விரும்புறேன். எப்படி ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம நிலத்தையே பிடுங்கி நம்மள அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு பார்ப்போம். முக்கியமான நிகழ்வுகளை நான் நம்பர் போட்டு குறிச்சு வச்சுக்க போறேன். அப்பதான் இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்க முடியும். வாங்க பார்ப்போம். 1600ஆம் ஆண்டு முதலாம் எலிசபெத் ராணி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது கிழக்கிந்திய நிறுவனத்துக்கு கிழக்கு நாடுகள்ல வர்த்தகம் செய்ய முழு உரிமை கொடுத்தாங்க. சரியா 40 வருஷம் கழிச்சு 1640ல இந்த கிழக்கிந்திய நிறுவனத்தோட ஒரு பிரதிநிதி எப்படியோ தென்னிந்தியால ஒரு நிலத்தை வாங்கிடுறாரு. அங்க சென்ட் ஜார்ஜ் கோட்டைய நிறுவனம் கட்டியது. இந்தியாலேயே ஒரு ஆங்கிலேயர்கள் கட்டின முதல் கோட்டை இதுதான். அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் விரிவாக்கம் எக்ஸ்பான்ஷன் செஞ்சது. பல்வேறு இடங்கள்ல கோட்டையை கட்டினாங்க. நம்ம நிலத்தை நம்ம கிட்ட இருந்து பிடிங்கினது மட்டுமில்லாம அதுல விளையறதையும் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. 1700களின் நடுப்பகுதியில உலகத்துல நடக்கிற மொத்த வர்த்தகத்துல, அதாவது டோட்டல் ட்ரேட்ல பாதிய இந்த கிழக்கிந்திய நிறுவனம் தான் செஞ்சது. மசாலா, பட்டு, காஃபி, டீ, உப்பு, பஞ்சு போன்ற பொருட்கள்ல வர்த்தகத்துல உலகத்துல நம்பர் 1 ஆனாங்க. அவங்க நாட்டில இருந்து அதிக ஆட்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. தனி ராணுவத்தையே உருவாக்கினாங்க. நம்ம நாட்டுல அவங்க ராஜா மாதிரி வாழ்ந்தாங்க. நம்ம மக்கள் அவங்களுக்கு அடிமையா கூலி வேலை செஞ்சாங்க. உள்ளூர் ஆட்சியாளர்கள், அதாவது சிறு குறு மன்னர்கள், இந்த நிறுவனத்திலிருந்து வர பணத்துக்காகவும் மற்ற நன்மைகள் பெனிஃபிட்ஸ்க்காகவும் இந்த கிழக்கிந்திய நிறுவனத்தோட கை கோர்க்க ஆரம்பிச்சாங்க. நம்ம நாட்டுக்கே இந்த நிறுவனம் பெரும் ஆபத்துன்னு அப்ப நம்ம மன்னர்களுக்கு தெரியல. விவரம் தெரிஞ்ச சில மன்னர்கள் எதிர்த்து நின்னப்போ இந்த நிறுவனம் சூழ்ச்சி செஞ்சு அவங்களை அடியோட அழிச்சிட்டாங்க. கம்பெனிக்கு எதிராக தோற்ற மன்னர்களோட இடத்தையும் மக்களோட இடத்தையும் கையகப்படுத்தி கிழக்கிந்திய நிறுவனத்தோட உடைமை ஆக்கிக்கிட்டாங்க. இந்தியாவுக்குள்ள வந்து 200 வருஷத்துல இந்த கம்பெனி இந்தியாவையே கையகப்படுத்திருச்சு. அதுக்கப்புறம் 1857ல இந்த நிறுவனம் அவங்களோட முதலாளியான பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவை அடிமையா ஒப்படைச்சாங்க. வரலாற ஞாபகப்படுத்தியாச்சு. வாங்க நிகழ்காலத்துக்கு போகலாம். நீங்க அந்த ஊர் மக்கள் போராடினத பாத்தீங்கல்ல. அவங்க என்எல்சின்னு ஒரு நிறுவனத்துக்கு எதிராக தான் போராடினாங்க. அந்த என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நிறுவனத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். என்எல்சி நிறுவனம் பத்தி சொல்லும் போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒப்பிட போறேன். நீங்களே பாருங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால 1851ல தொடங்கப்பட்ட ஜியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா 1943ல இருந்து 46 வரைக்கும் நெய்வேலியில ஆய்வு செஞ்சுக்கிட்டு 500 டன் லிக்னைட் நெய்வேலியில இருக்குன்னு சொன்னாங்க. இங்க குவாரி அமைக்க முடியும்னு ஒரு சான்றிதழையும் கொடுத்தாங்க. ஜம்புலிங்கம் முதலியார் ஐயா தன்னோட 620 ஏக்கர் நிலத்தை மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாரு. இந்த இடம் கொடுத்ததுனாலதான் 1953ல முதல் குவாரி, அதாவது பைலட் குவாரி கட்டப்பட்டது. 1956ல தான் என்எல்சி நிறுவனத்தை உருவாக்கி இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஐயா நிறுவனத்தை தொடங்கி வச்சார். இதுக்கு பின்னாடி பல கட்டங்களா சுரங்க விரிவாக்கம் எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு. 620 ஏக்கர்ல தொடங்கப்பட்ட என்எல்சி நிறுவனம் இன்னைக்கு 37,756 ஏக்கர்ல நடந்துகிட்டு இருக்கு. பல ஆயிரம் விவசாயம் நிலங்கள் கிராமங்கள்ல அழிச்சிட்டு 25,000 குடும்பங்கள் தங்களோட நிலத்தை இந்த நிறுவனத்துக்காக கொடுத்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு 37,000 ஏக்கர்ல என்எல்சி நடந்துட்டு இருக்கு. இந்தியாவோட அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் நிறுவனமா என்எல்சி இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 11,000 கோடி வருவாய் ஈட்டுது இந்த நிறுவனம். அதுல லாபம் மட்டும் 2,000 கோடிக்கும் மேல. இந்த நிறுவனத்தோட வருவாய் போன வருஷத்தோட இந்த வருஷம் 24% உயர்ந்திருக்கு. இப்படி அதிக லாபம் கிடைச்சு கூட இந்த நிறுவனத்துக்காக நிலத்தை கொடுத்தவங்களுக்கு வேலை கொடுத்திருக்காங்களான்னு பார்த்தா இல்லவே இல்ல. இது நாள் வரைக்கும் நிலம் கொடுத்த 25,000 குடும்பத்திலிருந்து வெறும் 1,827 பேருக்கு தான் வேலை கொடுத்திருக்காங்க. அதுவும் ஒப்பந்த வேலை, கான்ட்ராக்ட் ஜாப் தான். சரி, வேலை தான் நம்ம ஆட்களுக்கு கொடுக்கல, லாபத்தை வச்சு தமிழ்நாட்டுல முதலீடாவது செஞ்சிருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் இல்ல. கடந்த 10 வருஷத்துல குஜிசா, உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள்ல 55,000 கோடி முதலீடு செஞ்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல. என்எல்சி நிறுவனத்தோட தலைவர் மற்றும் இயக்குநர்கள் 9 பேர் வெளிமாநிலத்தை சார்ந்தவர்கள். சமீபத்தில் 229 பொறியாளர்களை இந்த நிறுவனம் நிரந்தர வேலைக்கு எடுத்தது. அதுல ஒருத்தர் கூட தமிழர் கிடையாது. எல்லா வேலையும் வெளிமாநிலத்தை சார்ந்தவர்களுக்கே கொடுத்துட்டு வராங்க. வெளி மாநிலத்திலிருந்து ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க. உள்ளூர்காரன் நிலம் இந்த நிறுவனத்துக்காக கொடுத்தவன் இங்க அம்போன்னு நடு தெருவுல நிக்கிறான். இங்க வந்துட்டு இந்த நிறுவனத்தோட அதிகாரிகள் எப்படி ராஜா மாதிரி வாழ்றாங்கன்னு பாருங்க. பெரிய நெய்வேலி நகரத்தில் பெரும்பாலும்
தமிழர் அல்லாதவர்களே அதிகம் வசிக்கின்றனர். நெய்வேலி அதிகாரிகள் குடியிருப்பு ஒவ்வொன்றும் 1 ஏக்கர் முதல் 5 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. பல ஏக்கர் கொண்ட கோல்ஃப் மைதானம் நெய்வேலி நகரின் உள்ளே உள்ளது. எங்கிருந்தோ வந்தவர்கள் எல்லா வசதிகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்க, சொத்தை இழந்தவர்கள் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக அலைந்து திரியும் நிலை. பங்களா வீடு சுத்தியும் தோட்டம்னு சகல வசதியோட லட்சங்கள்ல சம்பளம்னு செம்மையா வாழ்றான். ஆனா நிலம் கொடுத்தவன் குடிசை வீட்டுல வாழ்ந்துட்டு அந்த அதிகாரியோட தோட்டத்துக்கு கூலி வேலைக்கு போறான். உள்ளூர் ஆட்சியாளர்களும் மந்திரியும் கலெக்டரும் சில பல விஷயங்களுக்காக இந்த என்எல்சி நிறுவனத்தோட கை கோர்த்துட்டு அவங்களும் ஏஜென்டாவே வேலை செய்யறாங்க. என்எல்சி நிறுவனமும் ஆட்சியாளர்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு மேலும் விரிவாக்கம் செய்யணும் துடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ 91,000 ஏக்கர் கையகப்படுத்த முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. 100 ஏக்கரா 200 ஏக்கரா இல்லீங்க, 91,000 ஏக்கர்கள். இந்த விரிவாக்கம் மட்டும் நடந்துருச்சுன்னா கடலூர் மாவட்டமே பாலைவனமாயிரும். விவசாய நிலப்பரப்பு முழுக்க அழிஞ்சு போயிரும். இந்த ஊர் மக்கள் உள்ளூர்லயே அகதிகள் ஆயிருவாங்க. சுத்தி இருக்கிற 5 மாவட்டங்கள்ல நிலத்தடி நீரே இல்லாம போயிரும். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஏரியான சோழர்கள் அமைத்த வீரணம் ஏரி சின்ன பின்னமாயிரும். எப்படி கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு இடத்துல தொடங்கி விரிவாக்கம் பண்ணி அவன் ஆட்களை கொண்டு வந்து 200 வருஷத்துல இந்தியாவையே அடிமைப்படுத்தினானோ அதே மாதிரி என்எல்சி நிறுவனமும் ஒரு இடத்துல தொடங்கி இன்னைக்கு 37,000 ஏக்கராக்கு விரிவாக்கம் செஞ்சிருக்கு. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட என்எல்சி கம்பெனியை கம்பேர் பண்றது அபத்தம் தான். ஆனா ஒரு பாயிண்ட் யோசிக்கணும். போதுங்கிற அளவுக்கு நிலம் இருந்தும் கூட ஏன் அவசரமா மேலும் 91,000 ஏக்கரை கையகப்படுத்த முயற்சி நடக்குது? யோசிங்க. நான் கம்பேர் பண்ணதுக்கு மிக முக்கியமான ரீசன் சொல்றேன் கேளுங்க. கிழக்கு இந்திய நிறுவனம் கடைசியா தன்னோட முதலாளியான பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட இந்தியாவை ஒப்படைச்சாங்க. அதே மாதிரி இந்த என்எல்சி நிறுவனம் யார்கிட்ட இந்த நிலத்தை ஒப்படைப்பாங்கன்னு பார்க்கணும். 2021-22 மத்திய பட்ஜெட் வெளியிடும் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய அரசோட சொத்துக்களை பணமாக்க ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அதுதான் நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் ஸ்கீம். அதன்படி மத்திய அரசோட பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் கிட்ட வித்து பணமாக்கணுங்கிறதா அந்த திட்டம். இதுல 6 லட்சம் கோடி வரும்னு அவங்களே சொன்னாங்க. அந்த திட்டத்துல என்எல்சி நிறுவனமும் இருக்கு. தனியார் நிறுவனம் கிட்ட விற்பாங்கன்னா அந்த தனியார் நிறுவனம் நானோ நீங்களோ இல்ல, அதானி அம்பானி போன்ற பெரும் முதலாளிகள் தான் இந்த தனியார் நிறுவனங்கள். அதானி வாங்குவாரான்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா வாங்குவார். ஏற்கனவே அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் பல்வேறு நாடுகள்ல கோல் மைனிங் அண்ட் ட்ரேடிங், அதாவது நிலக்கரி சுரங்கம் மற்றும் வர்த்தக தொழில செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதானியோட ஒரு கம்பெனியான தலபிரா மைனிங் பிரைவேட் லிமிடெட் 2018 என்எல்சி கூட ஒப்பந்தமே போட்டு இருக்கு. அதனால அவர் என்எல்சி வாங்க 100% வாய்ப்பு இருக்கு. நான் சொல்ற மாதிரி அதானி மட்டும் இந்த நிறுவனத்தை வாங்கிட்டா ஒவ்வொரு முறையும் நம்ம அரசாங்கம் நிலக்கரியை வாங்கும் போது பல ஆயிரம் கோடி ஊழல் நடக்கும். எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் நிலக்கரியை அதானி நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்குறப்போ 3000 கோடி ஊழல் நடந்துச்சுன்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு மாநிலத்துல மட்டும் 3000 கோடி ஊழல்னா இந்தியா முழுக்க நிலக்கரியை வாங்கினா எவ்வளவு ஊழல் நடக்கும்னு யோசிங்க. இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தன்னோட முதலாளியான பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வேலை செஞ்சாங்க. அதே மாதிரி நம்ம அரசு அதிகாரிகளும் நிறுவனங்களும் அரசியல்வாதிகளும் தங்களோட முதலாளியான கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வேலை செய்யறாங்க. பாவம் அந்த கிராம மக்கள் இதெல்லாம் தெரியாம மண்ணெண்ணெயை ஊத்திக்கிட்டு தீ குளிக்க முயற்சி செய்யறாங்க. அதிகாரிகளோட காலை பிடிச்சு கதறாங்க, எப்படியாச்சும் அவங்களோட விவசாய நிலத்தை காப்பாத்திரலான்ட்டு. நீங்களும் நானும் இத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அதானிக்கு எதிராக திரும்ப கூடாது. அதானி இல்லைன்னா அம்பானி வருவான், அம்பானி இல்லைன்னா இன்னொரு கார்ப்பரேட் கம்பெனி வருவான். சோ அவங்களுக்கு எதிராக நம்ம போராடி பயன் கிடையாது. நம்ம இந்த சிஸ்டம்க்கு எதிராக போராட கத்துக்கணும். என்எல்சியோட சுரங்க விரிவாக்கத்துக்கு எதிராக நீங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும். எக்ஸ்பான்ஷனை தடுக்கணும். உடனே ஐயோ இவன் தொழிலுக்கு எதிரானவன் நினைச்சிடாதீங்க. தொழிலும் விவசாயமும் இரு கண்கள். ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு நல்லா இருக்காது. அதனால தொழிலும் முக்கியம், விவசாயமும் முக்கியம். ஆனா 91,000 ஏக்கரா எடுத்துட்டாங்க அப்படின்னா கடலூர் மட்டும் ஆபத்து இல்ல, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே ஆபத்து. விடுதலைன்னு படம் வருது, அதுல ஒரு வாதியார்னு ஒரு கேரக்டர் வந்து சுரங்க விரிவாக்கத்துக்கு எதிராக நிக்கிறாங்க அப்படின்னா உடனே கைதட்டுறீங்க, ரசிக்கிறீங்க, கூட்டம் கூட்டமா போய் பாக்குறீங்க. அதே மாதிரி உண்மையா நாங்க வந்து களத்துல நிக்கிறோம். நம்மளோட வளங்கள் திருடிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த சுரங்க விரிவாக்கத்துக்கு எதிராக நாங்க நிக்கிறோம். விவசாயத்துக்காக நிக்கிறோம். நீங்க எங்க இருந்தாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்ல, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேருங்க. அப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நின்னோம்னா கண்டிப்பா அரசாங்கம் ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க, இந்த விரிவாக்கத்துக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க. நீங்க எல்லாம் கூட நிப்பீங்கன்னு நான் நம்புறேன். நன்றி.